எதற்காக நான் வெளியேறினேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்றாருல காரணங்கள், அதில் வந்து 1லேருந்து 13 வரையும் சொல்கிறார். 13வது காரணம் தான் தேசிய கீதம். மற்ற 12 இருக்குல்ல, அதை ஏன் யாரும் பேச மாட்டாங்க? தேசிய ஊடகங்களும் பேசாது, தமிழ்நாட்டு ஊடகங்களும் பேசாது. ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட் வில் கெட் எக்ஸ்போஸ்ட். 9:50 வெளியில வராரு, 10:02 வந்துருச்சு. ஆமாமா, பிளான் தானேங்க. ஊடகங்கள்லையும் சரி, சமூக ஊடகங்கள், மக்கள்லையும் சரி, அரசியல் விமர்சகர்ன்ற போர்வையில், செய்தியாளர்ன்ற போர்வையில் வர்றது எல்லாமே தாவேகா என்பது மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளி செய்கிற அரசியலுக்கு எதிர் அரசியல் தானே இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நயன்தாரா வந்தாலும் கூட்டம் வரும் அப்படின்றதான் முக்கியமாகும். உங்களுக்கு கூட்டம் வரல தானே, நீங்கள் காசு கொடுத்து கூட்டு வரீங்க தானே. திமுக அதிமுக காசு கொடுத்து தானே கூட்டி வருது. எதுக்கு நீங்கள் காசு கொடுத்து கூட்டி வந்து யாரை ஏமாற்றிக்கிறீங்க? வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளரும் பிரபல ஊடகவியலாளருமான ஃபெலிக்ஸ் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ இந்த கோர்ட்டில் ஜனநாயக நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ரிவைசிங் கண்டிப்பாக அனுப்ப போகிறாங்களா, இந்த எல்லாம் பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி வருது, ஜனவரி 26 கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் படம் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலேயே தயாரிப்பு நிறுவனம் சம்மந்தப்பட்டதானா, இல்லை இவங்களா ஒரு அனுமானம்? அது இல்லை சார், நீதிமன்றத்தில் இருக்கு, நிலுவையில். ஆமாம், நீதிமன்றம் விரைவில் நல்ல தீர்ப்பு தருவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வில் வெயிட் ஃபார் இட். இல்லை சார், தயாரிப்பாளர் தரப்புல பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க இவங்க மேலே, அது தணிக்கை வாரியம் மேலே. அதில் நம்மளே 2-3 பேர்கிட்ட பேசும்போது, தணிக்கை வாரியங்கிட்ட பேசும்போது, ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது, ஒரு மெம்பர் கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது அஃபிஷியலாக நான் அதை பேச முடியாது, பேசக்கூடாது. அது நீதிமன்றத்துக்கு மேலே நமக்கு உள்ள மாண்பை குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வி பிலீவ் இன் த ஜுடிஷியரி. எங்கள் தலைவரும் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை எதிர்பார்க்குறீங்க. உறுதியான நல்ல தீர்ப்பு கிடைக்கும். தள்ளி போகிறதுனால கொஞ்சம் பல்வேறு சிக்கல்கள். ஆனால் இந்த சிக்கல்கள் முன்பு எதிர்பார்த்தீங்களா? அதுக்கு முன்பு தலைவர் படம் அன்னைக்கு தான் சார் பொங்கல். சரிங்களா? இல்லை, சிக்கல் வரும்னு எதிர்பார்த்தது தான். இவ்வளோ பெரிய சிக்கல் வரும்னு நீதி இப்போ நம்ம எது சொன்னாலும் நீதிமன்றம் அதோட இது அஃபெக்ட் ஆகும். இப்போ இன்றைக்கு நடைபெற்ற, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, அசம்பிளியில் ஆளுநர் வந்து வெளியில் போயிருக்காரு. தேசிய கீதம் அதாவது பாடலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு. இது ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் அவர் போய் ஒரு 15 நிமிஷத்துலேயே கவர்னர் மாளிகையிலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு. எதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு 10 குறிப்புகள் 10 சொல்லி வந்திருக்கு. இது 3வது தடவையும் 4வது தடவையும் ஆகுது. இவர் பதவி தலைவர் 2023, 24 முதல் 3 தடவையும் இல்லை, 4வது தடவையும் இது இல்லை. இவர் இந்த மாதிரி நடக்குது. இது ஒரு அரசுக்கும் ஒரு ஆளுநருக்கும் மோதலாக பார்க்குறீங்களா சார்? மோதல்லாம் கிடையாது சார், இது நாடகமாக நான் பார்க்குறேன் சார். இது இப்போ இவங்க வந்து தேசிய கீதத்தை தானே சொல்கிறாங்க. அவர் குறிப்பிட்ட எதற்காக நான் வெளியேறினேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்றாருல காரணங்கள், அதில் வந்து 1லேருந்து 13 வரையும் சொல்கிறாரு. 13வது காரணம் தான் தேசிய கீதம். மற்ற 12 இருக்குல்ல, அதை ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? தேசிய ஊடகங்களும் பேசாது, தமிழ்நாட்டு ஊடகங்களும் பேசாது. ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட் வில் கெட் எக்ஸ்போஸ்ட். அந்த 12 சொன்னீங்கன்னு ஃபஸ்ட்டு இவர் வந்து சொல்கிற காரணம் வந்து என்னுடைய மைக்கை அப்பப்போ ஆஃப் பண்ணிடுறாங்கன்றாரு. அதுவே சிறுபிள்ளைத்தனமாக இருக்கு இல்லையா? அது ஏன்னா இவ்வளோ கேவலமாக நடந்துப்பீங்க. ஏன் வந்து இந்த தேசிய கீதத்தை தவிர மற்ற 12 காரணங்களை பேச மாட்டேங்கிறாங்க? ரைட்டுங்களா? ஆளுநர் என்பவர் தமிழக அரசு எழுதி கொடுக்குற உரையை படித்துட்டு போகணும், அவ்வளோதான் அவருடைய வேலை. ரைட்டா? அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் படிக்க வைக்கணும்னு அவசியமும் இல்லை. அது வந்து ஒரு மரபு தான், மரபு தான். அது வந்து சட்டம் கிடையாது. அப்போ எதுக்கு அவர் ஒவ்வொரு முறையும் அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் அவரை அவமானப்படுத்துறீங்க, அதுக்கப்புறம் அதை அரசியலாக இருக்கிறீங்க? அவரும் அரசியல், பிஜேபி அதை வச்சு உங்கள் மேலே அரசியல் பண்ணுது. இப்போ ஓகே, இவ்வளோ நாளில் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, கடைசி வருஷம் தேவையில்லைப்பா, நம்மளே படிச்சுட்டு போயிடலாம் ஆளுநர் உரையை. அப்போ ஆளுநரின் சார்பாக அப்பாவு ஸ்பீக்கர் படிக்கிறான்னு சொல்லிட்டு போயிடலாமே. அவரை அதையும் பொருள்விட்டு அவர் ஒரு 12 ரீசன் உங்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போகிறாரு. 9:50 வெளியில வராரு, 10:02 வந்துருச்சு. ஆமாமா, அது பிளான் தானேங்க, முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்டது தானே. இங்கே போனாலும் நிச்சயமாக அவங்க வந்து இது எந்த அளவுக்குன்னா ஹேண்ட் அண்ட் க்ளவுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் இது வேண்டும் என்றே இவங்க அரசியல். தேசிய கீதத்தை எதுக்கு வந்து முதன்மைப்படுத்துகிறாங்க? இப்போ நாங்கள் பாருங்கள், ஆளுநர் யார்? ஒன்றிய அரசோட பிரதிநிதி, அவரை நாங்கள் எதுக்குறோம். அப்போ நாங்கள் வந்து மாநில சுயாட்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவோம். உடனே ஒரு 10 பேர் கிளம்பிடுவாங்க. அடுத்த ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு டைலாக் இருக்குல்ல, நான் ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு இதை பேசுறதுக்கு ஒரு 10 பேர் கிளம்புவாங்க.
அந்த பக்கம் பிஜேபி என்ன பாருங்க தேசிய கீதத்தை அவமதிக்குது, இது வந்து பிரிவினவாத கட்சி அப்படின்னு அவங்க ஆரம்பிப்பாங்க. இந்த கள்ளக்கூட்டு அப்பப்போ மேலே வர்றது இதை வச்சு தான் மற்ற 12 விஷயங்களை டிபேட் பண்ணுங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் குற்றச்சாட்டை பற்றி பேசியிருக்காரு. போக்சோ தலைநகரமாக இருக்கிறாரு, தமிழ்நாடு போக்சோ தலைநகரமாக இருக்குன்றாரு, தமிழ்நாடு சூசைடலுக்கு தலைநகரமாக இருக்கிறாரு, தமிழ்நாடு ட்ரக்கில் வந்து 2000 பேர் செத்துருக்கேன் அப்படின்றாரு. இவங்க சொன்ன 12 லட்சம் கோடி முதலீடு வெளிநாட்டிலேருந்து முதலீடு இருப்பதில் ஒரு ஃப்ராக்ஷன் கூட, ஒரு கால் தூசி கூட இங்கே வந்து காசாக வந்து சேரல, எல்லாம் வெத்து பேப்பராக இருக்குன்றாரு. இவன் எல்லா இடத்துலையும் இந்த அரசை எவ்வளவு மட்டம் தட்ட முடியுமோ மட்டம் தட்டிட்டு போயிருக்காரு. அதை பற்றியும் டிபேட் பண்ணுங்க. ஆளுநர் பொய் சொல்கிறாரா, டிபேட் வைங்க. எல்லா காரணத்தையும் விட்டுட்டு தேசிய கீதம் மட்டும்தான் வெளில வருது. ஏன் வெளில வருது? 2 பேருக்கும் அதை அரசியல் பண்ணுறது ஈஸி. வெளிநாட்டு அந்நிய முதலீடு ஆளுநரின் குற்றச்சாட்டு உண்மை என்ன? ஏதாவது சேனல் விவாதிக்க தயாரா? எந்த சேனலுமே விவாதிக்க மாட்டாங்க. காரணம் என்ன? உண்மை அம்பலப்பட்டு போயிடும். ஏன்னா இவங்க கொண்டே வரலையே, வெறும் எம்ஓயு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நீங்கள் எத்தனை லட்சத்தை வேணாலும் எடுத்து வரலாமே, அது வந்து மேண்டேட்டரி கிடையாது. எத்தனைக்கிறோம் உங்கள் ஊரில் இத்தனை ஆயிரம் பணியாளர்கள் வேலைக்கு சேருவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், சேர்ந்தாங்களா அப்படின்னு தெரியாது. 10 லட்சம் ஒரு 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 வருஷத்துக்கு ஐ திங்க் 2 லட்சம் பேரோ 10 லட்சம் இவங்க டோட்டல் 10 லட்சம் பேருக்கு வந்து 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னாங்க. 5 ஆண்டுகளில் 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்கன்னா 80 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருன்றாங்க. எங்கடா கொடுத்தீங்க? யார், எந்த கம்பெனியில் எத்தனை பேர் ரெக்ரூட்? நீங்கள் இங்கே கவர்மெண்ட்லையும் வேலை கொடுக்கல. கவர்னர் அதையும் சொல்கிறாரு. அதாவது உயர்கல்விகளில் 50% மேலே ஃபேக்கல்ட்டியில் வேகன்சி இருக்குன்றாரு. ரைட்டுங்களா? அப்போ அதே மாதிரி ஆளுநர் சொல்கிறது அரசு பணியில் இருக்கிற இங்கே தமிழ்நாடு அரசு ஆசிரியர்கள்லேயே பணியிடம் நிறையா நிரப்பப்படலை. அதுதான் சொல்கிறேன். அவரும் சொல்கிறாரு, கீழ்மட்டத்தில் உள்ள ஊழியர்கள் எல்லாருமே இது வந்து இந்த கவர்மெண்ட் மேலே ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கிறான்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் டிபேட் பண்ணுங்கள். உண்மை இந்த அரசு 5 ஆண்டில் என்னத்தை வந்து இந்த மக்களுக்கு செஞ்சுருக்குன்னு அதில் தெரிய வரும்ல. ஒயிட் பேப்பர் கொடுங்க. இப்போ நீங்கள் ஆளுநர் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் ஆளுநர் சொல்வது வந்து உண்மை, அதை ஏற்றுக்கிறேன். அதனால அவருக்கு இந்த படிக்காமல் போனது தப்பு இல்லை. அதை உங்கள் ஸ்டாண்டர்ட். ஆமாம், அவரோட வேலை நீங்கள் படிக்கணும்ல. நீங்கள் படிச்சுட்டு போங்க. ஒரு அரசு பொய் எவ்வளோ சொல்லிட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த உரையில் எனக்கு உடன்பாடு இல்லை, இவ்வளோ பொய் சொல்கிறாங்கன்னு அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போங்க. 2019 2020 ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியில் வந்து அதுதான் சொன்னார். இதே அந்த எழுதி தரது தான் படிக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இல்லை, எழுதி தர தான் எல்லாருமே படிப்பாங்க. எல்லா ஸ்டேட்லேயும் சரி, பார்லிமெண்ட்லேயும் எழுதி தர தான் பிரசிடென்ட் படிப்பாங்க. அது மரபு தானே. அதை வச்சு இவங்க அரசியல் எதுக்கு பண்ணணும்? 2 பேருமே அரசியல் பண்ணுறாங்க, அதுதான் உண்மை. ஸோ இதில் பிஜேபியோட ரோல் என்ன நினைக்கிறீங்க? இந்த தேசிய கீதம் இருக்குல்ல, அதை வச்சு விட்டுட்டோம். வெளியில் அசம்பிளிக்கு வெளியில் வானதி சீனிவாசன் அவர்களுடைய இன்டர்வியூலையும் அவங்க அதை மென்ஷன் பண்ணுறது அதுதான் உங்களுக்கு. ஏன் 12 பேசியிருக்காருங்க. அவர் சொன்ன மைக் ஆஃப் பண்ணதுலேருந்து ஆரம்பித்து கடைசி பண்ணால் தேசிய கீதம். ஆனால் அந்த கடைசி பாயிண்ட் தூக்கிட்டு தான் 2 பேருமே விட்டுவாங்க. இங்கே வந்து இப்போ நார்த்தில் கோடி மீடியான்னு இருக்குது, அதே மாதிரி தமிழ்நாட்டில் டேடி மீடியான்னு இருக்குது. இந்த டேடி மீடியா ஒன்லி அதுவும் இந்த தேசிய கீதத்தை தான் பேசும். தமிழ்நாடு அரசு மீது ஒரு 12 11 குறைகள் சொல்லியிருக்கிறாரு. இந்த 11 குறைகளை வந்து டிபேட் பண்ணுங்க, பேசுங்க அப்படின்னா பேச மாட்டாங்க. இதை வந்து நீங்களாம் வெளியில் கொண்டு வரலாம்ல. ஏங்க இதை தான் தொடர்ச்சியாக எங்கள் தலைவர் பேசுனது தாங்க அவர் பேசியிருக்கிறாரு. இது தமிழ்நாட்டிடையே இருக்கிற ஒரு அவலமான விஷயம், அதுதானே அவர் பேசியிருக்கிறாரு. இந்த வேங்கவேல் பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு தமிழ் ஏற்கப்பட்ட பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது போன்ற இடங்களில் நீங்கள் தமிழக வெட்டுக்கழகத்தின் சார்பில் போராட்டங்கள் மாதிரி எதாவது பண்ணுறீங்க? எதுக்கு பண்ணல? எல்லாத்துக்கும் பண்ணிட்டு தானே இருக்கும் போராட்டம். எதுக்கு பண்ணல? போராட்டம் தேவைப்பட்டால் போராட்டம் பண்ணிட்டு தானே இருக்கும். இல்லை, வெளியில் எக்ஸ்போஸ் ஆகலை, வெளியில் வர எந்த போராட்டம் எக்ஸ்போஸ் ஆகலை? இந்த நீங்கள் போராட்டம் பண்ணுறது வெளியில் கடைசியாக வந்து எஸ்ஐஆருக்கு போராட்டம் நடத்தினாங்க. அதில் வந்து இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் 5-6 கட்சி கூட்டணியா? ஆமாம், 6 கட்சி கூட்டணி. தலைநகர் சென்னையில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் வைகோ உட்பட கலந்துக்கிட்ட பேரில் 500 பேர் கூட வரல எஸ்ஐஆர் போராட்டத்துக்கு. தாவேகா எல்லா மாவட்டங்களையும் நடத்துச்சு. ஆயிரக்கணக்கான பேர், 4000 5000 பேர் வந்து திரண்டாங்க ஒரு அன்றாட ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு. அது மீடியாக்கள் காட்ட மாட்டாங்க. மீடியாக்கள் காட்டினாலும் பாருங்கள் செவத்தை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பழைய ஏற்கனவே ஒரு நிகழ்வில் நடந்ததை எடுத்து மறுபடியும் இங்கே காட்டுவாங்க. அவங்க அவதூறு. நேற்று பார்த்தீங்களா? அவதூறு மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க 2-3 நாட்களுக்கு முன்னால், ஒரு வாரம் இருக்கும் நினைக்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சியில் பேசும்போது ஒன்று சொல்லியிருக்காரு.
பலவீனமாக இருந்தாலுமே அதிமுக தான் எதிரி. அதிமுக திமுக மட்டும்தான் இங்க பலவீனம்ன்றதையும் கோடிட்டு, ஆனாலும் அதிமுக தான் எதிரி, வேற கட்சிகள் கிடையாது. அவங்க வாழ்றது வேறு ஒரு உலகம், கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த கற்பனா உலகத்தில் அவங்களுக்கு எல்லாமே அதிமுக தான் எதிரியாக தெரியுது. அவங்க நிதர்சனம் ரியல் வேர்ல்டு இல்லை, இல்லாத ஒரு உலகத்தில் இருக்கும்போது அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கலாம்ல. அதுக்கு குறிப்பாக அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, தேர்தல் களத்தில் இருந்து இன்னும் தன் பலத்தை நிரூபிக்காதது தமிழக வெற்றிக்கணும். ஏன்னா ஒரு இடைத்தேர்தல் நின்றுக்கலாம், ஏன் நிற்கலை? அவங்க நிற்காததுக்கு காரணம் என்னென்னா, தன்னுடைய பலம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக நிற்காம இருக்காங்கன்னு விமர்சனம், உங்கள் மேலே சொல்லக்கூடிய விமர்சனமே முக்கியமான. பண்ணிட்டு போங்க, எங்களை கண்டுக்காதீங்க, எதை கண்டுக்கிறீங்க? அவங்க இவரும் அவர் விஜய் அவரும் தலைவராக தானே சொல்கிறாரு, இக்னோர் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு சக்தி இல்லை, இக்னோர் பண்ணுங்க. ஆனால் இங்கே தமிழக அரசியலில் என்ன நடக்குது? ஊடகங்கள்லையும் சரி, சமூகங்களில் மக்கள்லையும் சரி, அரசியல் விமர்சகர்ன்ற போர்வையில், செய்தியாளர்ன்ற போர்வையில் வர்றது எல்லாமே தாவேகா என்பது மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளி செய்கிற அரசியலுக்கு எதிர் அரசியல் தானே இவங்களாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது மக்களுக்கு தெரியுங்க ரியாலிட்டி என்னென்னு. ஸோ நம்ம தான் இங்கே தாவேகா மட்டும்தான் இங்கே மையப்புள்ளி. இன்றைக்கி களத்தில் இருக்கிற ஒரே கரிஸ்மேட்டிக் லீடர் யார்? தாவேக தலைவர் தான். அவங்க சினிமா கவர்ச்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சினிமா கவர்ச்சின்றது அவங்க பொறாமையில் சொல்கிறாங்க, வைத்தறிச்சலில் பேசுகிறாங்க. இவ்வளோ மக்கள் கூட்டம் வருதுல்ல, அந்த மக்கள் கூட்டத்தை வரத்தை அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்தால் தொண்டர்கள், இவங்களுக்கு வந்தால் தொண்டர்கள், இவன் வாழை மரத்தையும் கரும்பையும் இளநியும் அறுத்துட்டு ஓடுறான், அவனை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அவ்வளோ வறுமையிலே அவங்க தொண்டர்களை வச்சுருக்கீங்க. ஒரு வாழத்தாருக்கு முடியாதவங்கல்ல. சரி, நம்ம அப்படி கொச்சப்படுத்த வேணாம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இவர்களுக்கு வந்தால் தொண்டர்கள், மற்றவர்களுக்கு வந்தால் அது ரசிகர்கள். எல்லாம் மனிதர்கள் தானே. ரசிகர்கள்லாம் வேற்று கிரகங்களும், தொண்டர்கள் வேற்று கிரகத்துலேருந்து தான் வரான். நயன்தாரா வந்தாலும் கூட்டம் வரும் அப்படின்றதான் முக்கியமாக. உங்களுக்கு கூட்டம் வரல தானே, நீங்கள் காசு கொடுத்து கூட்டு வரீங்க தானே. திமுக அதிமுக காசு கொடுத்து தானே கூட்டி வருது. எதுக்கு நீங்கள் காசு கொடுத்து கூட்டி யாரை ஏமாற்றிக்கிறீங்க? உங்களே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்களா? பாருங்கள், 1.5 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் வந்தான், காசு கொடுத்தோம். 1.5 லட்சம் பேர் வரல ஃபஸ்ட்டு. அதை காசு கொடுத்து அதே கரூரில் அவங்க அதெல்லாம் சொல்கிறேன். கரூரில் 1.5 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர்னீங்களே, நீங்கள் காசு கொடுத்து கூட்டு வந்தது, காசு கொடுத்து கூட்டு வந்ததுன்னு உங்களே தானே நீங்களை ஏமாற்றிக்கிறீங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் நிறைய காயின்ஸ் வாங்கணும். ஒரு 50 பைசா காயின் எனக்கு வேணும், எனக்கு 1 லட்சம் காயின் வேணும். நான் 1 லட்சம் காயினை பொறுமையாக நான் சேகரிக்கணும். அப்படி சேகரிக்காமல் கடையில் இந்த ஒரு லட்சம் 50 காசு காயின் சேர்த்தா ஒரு அமௌண்ட் வருதுன்னு வைங்களேன். அதை விட 3 மடங்கு நீங்கள் போய் கடையில் போய் காசு கொடுத்து அந்த 50 லட்சம் 50 காயினை வச்சுட்டு நான் பார்த்தியா சேர்த்துட்டேன் அப்படின்றது எவ்வளோ பைத்தியா இருக்கணும். 50 காசை நீ வாங்குறதுக்கு 2 ரூபாய் செலவு பண்ணினா எவ்வளோ ஃபுல் தானே அர்த்தம். அதே மாதிரி இது ஒவ்வொரு ஆண்டாக 30 ஆண்டுகளாக தலைவருக்கு தளபதிக்கு சேர்ந்த ஒரு கூட்டம். அதை பார்க்கும்போது இவங்களுக்கு அது ரொம்ப பொறாமையும் வைத்தறிச்சலாகவும் இருக்குது. அதுக்காக போட்டியாக இவங்க என்ன பண்ணுறாங்க, காசு கொடுத்து ஆளை கூப்பிட்டு பாருங்கள் எங்களுக்கு கூட்டுறீங்க. யாரை ஏமாற்றிக்கிறீங்க நீங்கள்? மக்களுக்கு தெரியும், அங்கே உட்காந்துருக்கவே தெரியும், எனக்கு காசு கொடுத்து தானே எனக்கு கூட்டு வந்தேன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த கூட்டத்தை பெருமையாக பேசணும், தங்களைத்தானே ஏமாற்றிக்கிறாங்க. அது உண்மை இல்லைன்றது எல்லாரும் அவங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இதில் இன்னொன்று குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லப்படும், இது சமீபமாக அவர் பேசினதுக்கப்புறம் இந்த குற்றச்சாட்டு இருக்குது. 1967க்கு அப்புறம் இவங்க ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம் தமிழகம் மிகப்பெரிய தவறான பாதையில் போனது காரணம் இந்த 67க்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அதில் ஒரு சின்ன முரண் என்னென்னா, 2006 நினைக்கிறேன், 2005 6 6 7 கலைஞர் அவர்கள் தலைமையில் ஒரு விழாவில் கலைஞருக்கு ஒரு சிலை வைக்கணும், நீ உயிரோடு இருக்கும்போதே சிலை வைக்கணும் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அப்போ 67லேருந்து தவறாக இருக்குன்னு சொன்னவங்க எதற்காக சிலை வைக்கல? நிறைய செயல்கள் செஞ்சிருக்காரு. என்ன செயல்கள்? கலைப்பணியா? எதுக்கு? இல்லை, பொதுவாக அப்போ அந்த 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 நிகழ்வு என்ன நிகழ்வு? அரசியல் இவர் கலந்துற சினிமா ஃபங்க்ஷன் தானே. அப்போ அதை பாருங்க, கலைக்கு அவர் ஆற்றிய தொண்டுகளுக்கு வைக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு அதை எடுத்துகிட்டு இங்கே பொறுத்துறது இருக்குல்ல, அது இப்படி பொருத்த முடியாது, அது தப்பு. அப்படி பொறுத்துறது தான் தப்பு. இல்லைங்க, நீங்கள் சினிமா நிகழ்ச்சியில் போய் சினிமா கருத்துக்களை பேசும்போது கலைஞர் மேலே ஒரு கலைஞராக, ஒரு கதாசிரியராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு பத்திரிகையாளராக மதிப்பு இருக்கும். அவர் பல துறைகளில் வல்லுநராக இருந்திருக்கிறாரு. அதற்கு அது என்டாஸ் பண்ணுறது, அவர் ஆட்சியை என்டாஸ் பண்ணுறது கிடையாதுல்ல. அப்படி எடுத்துக்கிட்டால் அது ராங்காக நம்ம கோட் பண்ணுறோம், மிஸ்கோட் பண்ணுறோம் தான் அர்த்தம். மிஸ்கோட் பண்ணக்கூடாதுல்ல, அது ராங் கான்டெக்ஸ்ட். அது இப்போது
தேர்தல் அறிக்கை மாதிரி ஒரு வெளியிட்டிருக்காங்க அதிமுக, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க 1000 ரூபா கொடுத்தாங்க, இப்போ 2000 ரூபாய் இவங்க கொடுக்குறேன்றாங்க. பஸ்ஸில் அவங்க மகளிருக்கு மட்டும்னாங்க, இவங்க ஆண்களுக்கும் சேர்த்தாரு அப்படின்னா பஸ்ஸு ஃபுல்லாக ஃப்ரீ, அதான மீனிங். கண்டக்டர் இருக்க மாட்டார். அப்போ கண்டக்டர் தேவையில்லையே, டிக்கெட்டு கொடுக்குறது கண்டக்டர் பணம் தேவையில்லை இல்லையா? இந்த போன்ற அறிவிப்புகளை நீங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது போன்ற இல்லைங்க, தமிழ்நாடு உண்மையிலேயே இயற்கை வளம், மனித வளம், அதுக்காக நல்ல புவியியல் அமைப்பு, இது அதிகம் கொண்ட ஒரு மிகச்சிறந்த மாநிலம். இங்கே வந்து வெல் எஜுகேட்டட் யூத் அதிகமாக இருக்காங்க, இங்கிலீஷ் தெரிந்த யூத் அதிகமாக இருக்காங்க. இந்த நாட்டை வந்து இந்த நாடு வந்து சர்ப்ளஸாக உபரியாக சம்பாதிக்கிற அளவுக்கு இதுக்கான எல்லா வல்லமைகளும் இருக்குது. ஆனால் இவங்க கொள்ளையடிக்கிறாங்களே, இதில் தான் மொத்த காசும் போயிடுது. ஏன் இன்னைக்கு ஒவ்வொரு செக்டாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? அதாவது தூய்மை பணியாளர்கள்லேருந்து மருத்துவர்கள் வரையும் எல்லா செக்டாருமே போராட்டம் பண்ணியிருக்காங்க. விவசாயி போராட்டம் பண்ணுறாங்க, அதுக்கு அந்த நெசவாளர் போராட்டம் பண்ணுறாங்க, சும்மா சிறு குறு விவசாயிகள் சிறு குறு தொழில் முனைவோர் போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்கு எல்லாரும் போராட்டம் பண்ணுறாங்கன்னா, எல்லா துறையிலையும் இங்கே நடக்கிற ஊழல், அந்த ஊழலை வந்து மறைக்கிறதுக்கு இவங்க கடன் வாங்கி அதை வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது. அதனால் இவங்களுக்கு காசு இல்லாமல் போயிடுது. இந்த காசு இல்லாமல் போகிறதுனால மக்களுக்கு இவர்களால் திருப்பி இவங்க சொன்ன ப்ராமிஸே கொடுக்க முடியல. அப்போ இந்த 2 கட்சிகளுமே ஊழல் பெயர் போன கட்சி, சரிங்களா? திமுக ஆட்சி நடத்தும் போது எடப்பாடி போய் ஊழல்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட ஒரு பெரிய ஃபைலை தூக்கி போய் கொடுக்குறாரு. இதே கவர்னர்கிட்ட ஏடிஎம்கே பீரியடில் ஸ்டாலின் போய் கொடுக்குறாரு, இந்தாங்க பெரிய ஊழல்னு. இப்போ ஸ்டாலின் கொடுக்கும்போது எடப்பாடி இபிஎஸ் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. தேர்தல் அறிக்கையில் டிஎம்கே என்ன சொல்லுது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்த ஊழல் அமைச்சர்களை விரைவாக அவங்க வழக்குகளை நடத்துவதற்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைப்போன்னு சொன்னாங்க. உங்களோட அரசியல் எதிரிகள் தானே, அவங்க மேலே எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறாங்களே. எஃப்ஐஆர் போடுறது அறப்போர் தொங்க வேண்டியிருக்கு, அறப்போர் ப்ரெஷர் போட வேண்டியிருக்குது. எஃப்ஐஆர் போடுங்க, எஃப்ஐஆர் தங்கமணி மேலே எஃப்ஐஆர் போடுங்க, வேலுமணி மேலே எஃப்ஐஆர் போடுங்க, இபிஎஸ் மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்ட்டு. அப்போ ஒரு எஃப்ஐஆர் கூட இந்த அரசு கொடநாடு வழக்கை இன்னும் முடியலையே. சிறப்பு டீம்லாம் அமைச்சாங்க. ஏன் நான் என்ன சொல்றேன்னா, இந்த 2 பேரும் ஊழல்வாதிகள். இந்த ஊழல்வாதிகள் இப்படி தான் மக்களை ஏமாற்றுவாங்க. ஆனால் இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி அப்பா 500 நீ கொடுத்த, அதுக்கே நான் வந்து 500 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, அதுக்கே நான் படாது பாடுபட்டேன், இனிமேல் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்றது மாதிரி அவங்க நம்பவே மாட்டாங்க. 2 தேர்தல் அறிக்கையும் ஏமாற்றுன்னு மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. இன்னும் திமுக தேர்தலுக்கு வரல இவர். இது வந்து மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கடா போய் சொல்கிறது, எப்படி டிசைனாக போய் சொல்கிறது? ஏன்னா ஏற்கனவே சொன்ன போயில எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. மறுபடியும் என்ன போய் சொல்லி இது பண்ணுறது? மக்கள் நம்ப மாட்டாங்கல்ல. மறுபடியும் ஓல்டு பென்ஷன் நாங்கள் கொண்டு வரணும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ அந்த ஓல்டு பென்ஷன் போல தான் திருப்பி இவங்க ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கவங்கலாம் வந்து கட்டுப்பாக வராங்களே, ஜாக்டேஜுவை பிடிச்சி திட்டாங்க. நீ என்னடா காசு வாங்கிட்டு லட்டு கொடுத்துட்டீங்க, என்னை வந்து ஏன் லைஃபாக விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்களே. ஸோ தேர் நாட். அப்போ இப்போ மறுபடியும் அதுலேயே நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ இவங்க அறிவிச்ச ஸ்கீம்லேயே ஆமாம், ஒரு ரிட்டையராக போகிற டயத்தில் அவங்க வாங்குற பணத்தை விட இப்போ இவங்க அறிவிச்சதில் வந்து அரசுக்கு தான் ரொம்ப லாபம்ன்ற மாதிரி. ஆமாம், 10% முன்னாடி அதை வச்சுட்டு அவங்க ஷேர் மார்க்கெட்டில் விடுவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த அரசு இனிமேல் வாக்குறுதி கொடுக்கவே முடியாது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை ஏமாற்றிட்டு மறுபடியும் இனிமேல் புதுசாக வாக்குறுதினா போடா பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க மக்கள். இந்த ஃபேன்சி ஜிகினா ப்ராமிசஸ், ஜிகினா வாக்குறுதிகள்லாம் வந்து மக்கள் நிராகரிச்சிருவாங்க. இலவசங்கள் பொதுவாக இல்லாத தேர்தல் அறிக்கையெல்லாம் எதிர்பார்க்கலாமா? இலவசம்ன்றது நம்ம எங்கள் தலைவர் என்ன சொல்கிறார், மக்களுடைய பணத்தை மக்களுக்கே கொடுக்குறது இருக்குல்ல, அது பேர் இலவசங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டேட் வந்து சர்ப்ளஸாக உற்பத்தி பண்ணுறதுக்கு 1000 இங்கே வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் கொள்ளையடிக்காமல் இருந்தீங்கன்னா அது போதுமே. நம்மள என்ன அதுக்கு நீங்கள் வேற ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? இல்லைங்க, ஸ்டேட் ஷுட் ஏர்ன். தமிழ்நாடு ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சதுன்னா அந்த 100 ரூபாயில் எல்லார் மக்களுக்கும் தானே அதில் பங்கு இருக்குது. உண்மைதானே அது? இன்னைக்கு தமிழ்நாடு 100 ரூபாய் சம்பாதிச்சதுன்னா அதில் வந்து சம்பளம் கொடுக்குறதுக்கும் வட்டி கட்டுறதுக்கும் பென்ஷன் கொடுக்குறதுக்கும் இப்போ போயிடுது. ஏன் போகுதுன்னா அவ்வளோ ஊழல். இப்போது பத்திரப்பதிவு துறையில் ஊழல், நிலக்கரி ஏற்றுமதி இறக்குமதியில் ஊழல், மின்சாரத்துறையில் ஊழல், நெசவுத்துறையில் ஊழல், எல்லா துறையிலும் ஊழல் பார்த்தீங்கன்னா நட்டமாயிடும்ல. அப்போ உங்களோட வருமானம் கம்மியாயிடுது. ஊழல் அகற்றுங்க. State will have more and they can give back to the people. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள்.
இல்லை நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து நீங்கள் மத்திய மாநில அரசாங்கத்தை மட்டும்தான் பேசுகிறீங்க. ஏன் நீங்கள் மத்திய அரசாங்கத்தை இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு பிரச்சனை எங்கே இருக்குது? இப்போ இந்த தேர்தல் யாருடையது? அதுக்காக இப்போ அசம்பிளி எலெக்ஷன் மட்டும் அசம்பிளி எலெக்ஷன் மட்டும் இப்போ எங்களுடைய கவனம் எங்கெங்க இருக்கணும்? பிஜேபி களத்தில் வந்துடுறாங்க. ரைட்டுங்க, அவங்க எங்க களத்தில் இருக்காங்க? களத்தில் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க களத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம், அதை தானே எங்கள் தலைவர் சொன்னார். களத்துக்கு அதிமுக ஒரு பெரிய கட்சி. அதிமுக இங்கே லீடிங்கா இல்லை பிஜேபி லீட் பண்ணுறாங்க? கூட அலையன்ஸ் வச்சு அலையன்ஸோட லீடர் யாரு? அலையன்ஸ் லீடர் அது அதிமுக. அப்புறம் இங்கே பிஜேபி எங்கே இருக்குது? களத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லது. களத்துக்கு சம்மந்தமே இல்லாதவர்களை பிடிச்சி நான் எதுக்கே அப்போ திட்டணும்? நீங்கள் பிஜேபி மட்டும் சொல்கிறீங்களா, நாம் தமிழரையும் சேர்த்து சொல்கிறீங்க? இல்லைங்க, அவர் களத்துக்கு சம்மந்தமே இல்லாத அப்படின்னு நான் நினைக்கிறது அவர் வந்து பிஜேபி தான் சொன்னாங்க. ஏன்னா கொள்கை எதிரியை பேசிட்டு தான் அடுத்தது சொன்னார். அதனால அவர்கள் தான் களத்தில் இல்லை. 3% தாங்க அவங்க.